ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருத்தங்கல்ல இருக்க அப்பன்ஸ் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் சார் தான் சஜஸ்ட் பண்ணாரு. சுரேஷ் சார் அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். உண்மையிலே அவர் ஒரு பெரிய ஃபுட்டி தான் நினைக்கிறேன். நம்ம PS4 வீடியோ போட்டதை பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் சாப்பிட மிஸ் பண்ணிட்டீங்க அந்த கடையிலன்ட்டு. ஸோ அதனால அவர்கிட்ட ஒரு கடையை கேட்டு இப்போ இங்கே வந்துட்டோம். அவரை கால் பண்ணி கேட்டு அவர் மேனேஜர்கிட்ட சொல்லி அப்புறம் நாங்கள் திரும்ப வந்து எல்லாம் வந்துட்டோம். பரோட்டா வந்து ஏற்கனவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பரோட்டா அருமையாக இருக்குது. முக்கியமாக இது பரோட்டாக்கு கிரேவி தராங்க, சால்னா தராங்க. கிரேவி தான் அல்டிமேட்டு. அது கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு கலரில் இருந்தாலும் காரம் இல்லாமல் கரெக்டான அளவான காரத்தில். சிவகாசியில் ஃபேமஸான கடை அப்படின்னா அப்பன்ஸ் தான். அப்பன்ஸில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் ஃபேமஸ். ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப டைம் சிவகாசியில் அப்பன்ஸில் பிரியாணி சாப்பிட்ருக்கோம். டியூரிங் காலேஜ் அந்த டைம்லாம் அப்பன்ஸ் பிரியாணி தான். இல்லை சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிட்டதில்லை. அப்பன்ஸ் பிரியாணி சூப்பராக இருக்கும் இல்லையா? இப்போ என்னன்னா அதே அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தங்கல்ல ஓபன் பண்ணிருக்காங்க. கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. கார்டன் பார்க்கு மேல ரூஃப் டாப்பு, அதுக்கெல்லாம் அப்புறம் அந்த கண்டெய்னர்லயே இது அப்படின்ட்டு மோர் தென் ஒரு 100 பீப்புள்ஸ் உட்காரலாம். ஆமா, 100 மேலே உட்காரலாம். அவ்வளவு நல்ல ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஓப்பனும் இருக்கு, ரூஃப் டாப் இருக்கு, ஓப்பன் இருக்கு, ஏசி இருக்கு, கண்டெய்னர் வைக்கிறதுக்கு இருக்கு. ஒரே இதுல பார்ட்டி ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு அழகான இடம் தான். வீடியோல பாத்திருப்பீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா டிஷ்ஷை மட்டும் தான் நீங்க கவர் பண்ணி ஆகணும். நம்ம டிஷ் சூப்பர். சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் தந்தூரி ஐட்டம் ஆர்டர் பண்ணது பாத்தீங்கன்னா ஆமா மூளை கிரேவி ஒன்று சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் டிக்கா சொல்லியிருக்கோம். புரோட்டா வந்துருச்சு. அப்புறம் நம்ம சசிடேரியன் காண்டி மஷ்ரூம் மசாலாவும் சிக்கன் போன்லெஸ் சொல்லியிருக்கோம். கரெக்ட். சசிடேரியன் சிக்கன் டிக்கா அது ஸ்டார்டர் இருக்கு. அப்புறம் பட்டர் நான். ஆனா அதுக்கு முன்னாடி பரோட்டா வந்துருச்சு, ஸ்டார்டரே வரல இன்னும். அவனுக்கு ஒரு பரோட்டா வச்சு சுட சுட காளான் கிரேவி வந்திருக்கு. ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்லாம் வந்துருச்சு. இது நான் பட்டர் நான். இது வந்து மஷ்ரூம் கிரேவி, சசிக்காக ஸ்பெஷல் மஷ்ரூம் கிரேவி. அது வந்து மூளை கிரேவின்னு கிரேவியா தான் கேட்டோம். நான் இது ஃப்ரை தான் பண்ணுவாங்கன்ட்டாங்க. இது பாத்தீங்கன்னா சிக்கன் போன்லெஸ். சிக்கன் டிக்கா வந்து நம்ம ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணது எல்லாம் வந்ததுக்கப்புறம் அது வந்துருக்கு கிடையாது. சாரி. பட்டர் நான் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. அந்த பட்டர் வந்து நல்ல இதாங்க செல்வா. பட்டர் நான் பாருங்க எப்படி இருக்கு. எல்லா இடத்துலையும் இருக்குமா தான் இருக்கு. இல்லை நல்லா இருக்கு. நல்லா அது இந்த மஷ்ரூம் ரொம்ப திக்காகவும் இல்லை. மஷ்ரூம் மசாலாவோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெஜ் கிரேவி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த லைட்டாக இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும், சுட்ட சுட்ட கம்ம கம்மன்னு ஆவி பிறகு இருக்கு. ஆமா, நல்லா சூடாக இருக்கு. மஷ்ரூம் கிரேவி வந்து லைட்டாக ஒரு ஸ்பைசியாக இருக்கு. அதான் உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கு. அப்படிதான் இருக்கணும். அப்புறம் நீங்கள் தனியாக சாப்பிட்டீங்கன்னா ஸ்பைசியாக இருக்கு, நான்வெஜ் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மூளை ஃப்ரை. மூளை மசாலா கேட்டோம், மூளை ஃப்ரையாக வந்துருச்சு. இந்த டைம்ல மூளை கிடைக்கனால உண்மையே சூப்பர். மூளை நல்லா வலிக்கிட்டு போகுது. திக்காவும் நல்லா இருக்கு. இப்படி எடுத்து வாயில போட்டா அப்படியே கரைஞ்சு வலிக்கிட்டு போயிடுது மூளை. அருமையா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ஐட்டம் வந்து போன்லெஸ் சொல்லியிருந்தோம். போன்லெஸ் சூப்பராக இருக்கு. அதே மாதிரி நம்ம சிக்கன் டிக்கா சொல்லியிருந்தோம். சிக்கன் டிக்கா கொஞ்சம் சும்மா தான் இருக்கு. ஒரு மாதிரி ஹார்டாயிருச்சு சிக்கனு. ஒரு நம்ம லேட்டாக சாப்பிட்றோம் நினைக்கிறேன். லேட்டாக சாப்பிட்றோம் என்னன்னு தெரியல, ஹார்டாக இருக்கு சிக்கனு. ஆனால் போன்லெஸ் நல்லா இருக்கு, சாப்பிட்டா. அப்பன்ஸ்ல எப்பயுமே போன்லெஸ் சூப்பராக இருக்குங்க. அப்பன்ஸ் வந்து ஃபேமஸ் ஃபார் போன்லெஸ் அண்ட் பிரியாணி அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பன்ஸ் சாப்பிட்றேன். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. பரோட்டா நல்லா இருந்துச்சு, மஷ்ரூம் மசாலா நல்லா இருந்துச்சு. நான் மூளை ஃப்ரை கூட ஓகே தான் சொல்லுவேன். நான் போன்லெஸ் நல்லா இருந்துச்சு, பரோட்டா நல்லா இருந்துச்சு, மசாலா இருந்துச்சு, மஷ்ரூம் மசாலா நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஸ்பெஷலாங்க சார். நீ பிஸியாக இருந்தீங்க தான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்து பொடி தோசை வந்திருக்கு. பொடி தோசை ஸ்பெஷல் தோசை வந்திருக்கு. அடுத்து சாப்பிடுவது. ஆனால் மயனீஸ் எப்படி இருந்துச்சு? ஏதோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதை வந்து சொல்லி ஆகணும். அருமையான டேஸ்ட்ல இருந்துச்சு. எல்லாம் காலி பண்ணிட்டோம். ஆமாம், அனுபவம் பண்ணிட்டோம். நான் இப்படி தான் பண்ணாரு, தொட்டு தொட்டு நக்கிட்டு இருந்தாரு. அதான் கேட்டேன். பிரமாதம். சாப்பாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்காய் சட்னி நல்லா இருந்துச்சு. பரோட்டாக்கே தேங்காய் சட்னியை போட்டு சாப்பிட்டு இருந்தேன் நான். பொடி தோசையை பிரிப்போம். பிரிங்க அங்கே வச்சா பிரிடா அப்படியே
என்ன பொடின்னு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆர்டர் பண்ணது பஞ்சாபி சிக்கன் தோசை. அது என்ன பஞ்சாபி சிக்கன் தோசைன்னு பார்த்தா, சிவகாசியில் மட்டும்தாங்க சில்லி சிக்கனில் தோசை, பஞ்சாபி சிக்கனில் தோசை அப்படின்னு அடிச்சு தூள் கிளப்புறாங்க. ஈவன் மதுரை மக்கள் கூட பார்த்தீங்கன்னா நார்மல் கறி தோசை, சிக்கன் தோசை சாப்பிட்ருப்பாங்க. பட் இந்த சைனீஸ் ஐட்டமான சிக்கன்லையும் அந்த வெரைட்டியான ட்ரை ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே தோசை நடுவில் வச்சு ஸ்டஃப் பண்ணி தராங்க. காலிஃப்ளவர் அது ஸ்டஃப் பண்ண மாதிரி இதை கவர் பண்ணி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஸ்பீச்லாம் நல்லா இருக்கு. பார்க்கவே நல்லா கொஞ்சம் மவுத் வாட்டரிங்கா இருக்கு. அந்த பொடி ரோஸ்டோட இதை வச்சு சாப்பிடும்போது, ஆனால் பொடி ரோஸ்ட்ல பொடி என்ன பொடி போட்டிருக்காங்க? காரமான மிளகாய் பொடி போட்டிருக்காங்க. இட்லி பொடி தான், இட்லி மிளகாய் பொடி. அவருக்கே தெரியல, ஏதோ சொல்லிருக்காரு. இது சூப்பர். பொடி தோசை நல்லா இருக்கு. இந்த பஞ்சாபி நல்ல ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் போடுறாங்க. தேங்காயோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கு. தேங்காய் எண்ணெய் சிக்கனை தோசையில் ஸ்டஃப் பண்ணி பாருங்க. ஸ்டஃப் பண்ண தோசையை நம்ம பிச்சு அதில் அப்படியே சாம்பாரை டிப் பண்ணி, அப்புறம் சட்னி, இந்த மல்லி சட்னி சூப்பர். நல்லா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்ன சாப்பிட்டோம்னா சிக்கன் டிக்கா, சிக்கன் போன்லெஸ், மஷ்ரூம் மசாலா, நான், பரோட்டா, தோசை, பஞ்சாபி சிக்கனில் தோசை, பொடி தோசை, நார்மல் தோசை எல்லாமே சாப்பிட்டோம். பில்லு பார்த்தீங்கன்னா 1400 வந்துச்சு. கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டு வந்து நான் இங்கே என்ன, நீங்கள் இங்கே வந்தால் என்ன சாப்பிட்லான்னா பரோட்டாவை சாப்பிடுங்க, அப்புறம் நான் சொல்லுங்கள், மஷ்ரூம் மசாலா நல்லா இருந்துச்சு, போன்லெஸ் அருமையாக இருந்துச்சு. என்னோட ரெக்கமெண்டேஷன் இந்த 4 உங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டதில்ல. அது போக இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டி டிஷ்ஷு சொன்னாங்க, நாங்கள் அவ்வளோ சாப்பிட்டோம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருத்தங்கல் அவுட்ரு, திருத்தங்கல்லேருந்து விருதுநகர் போகிற ரோட்டில் திருத்தங்கல் புது பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது. அதை தாண்டி ஒரு 300 மீட்டர் வந்தீங்கன்னா இருக்கும். ரைட் சைடில் ஒரு நல்லா பெருசாக பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் பயங்கரமாக, ஃபேமிலியோட குழந்தைகளை கூட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற இடம் அப்பன்ஸ். நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட் அப்.